வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்பிற்கு நீதிமன்றம் அதிரடி செக். 10% உலகளாவிய வரிக்கு நீதிமன்றம் தடை. அமெரிக்கர்களை தொட்டால் குண்டுவீசி அளிப்போம். மார்க்கோ ரூபியோவின் பகிரங்க மிரட்டல். அமெரிக்காவின் காலக்கெடுவை கிழித்தறிந்த ஈரான். அமெரிக்க வானில் வெடித்த ஏவுகணைகள். ஈரானுவிய 5 இலக்குகளை இடைமறித்து அளித்த UAE 3 பேர் காயம். ஈரானில் ஒரு பெரிய ஒளிக்கீற்று தோன்றும். அணு ஆயுத தாக்குதலை மறைமுகமாக எச்சரித்த ட்ரம்ப். ஹார்மோசனி ஈரானின் சொத்து. புதிய சட்டத்தை அமல்படுத்திய தெஹ்ரான். அமெரிக்காவிடம் சிக்கிய ஈரானிய கப்பல்கள். ஈரானின் ஆயுத கனவுக்கு அமெரிக்கா ஆப்பு. 10 நிறுவனங்கள் மீது அதிரடி தடை. 3 நாள் போர் நிறுத்தம். உலகிற்கே குட் நியூஸ். ரஷ்யா உக்ரைன் இடையே ட்ரம்ப் செய்த மெகா டீல். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது அதிரடி வர்த்தக உத்தியின் ஒரு பகுதியாக அறிவித்த 10% உலகளாவிய சுங்க வரி திட்டத்திற்கு அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலத்த அடியாக கருதப்படுகிறது. அமெரிக்க பொருட்களை பாதுகாக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% கூடுதல் வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். சீனா, ஐரோப்பா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதியை குறைத்து அமெரிக்காவை மீண்டும் ஒரு உற்பத்தி மையமாக மாற்றுவதே இவரது இலக்கு. இந்த திட்டத்தை அறிவித்ததிலிருந்தே சர்வதேச வர்த்தக அமைப்புகள் மற்றும் அமெரிக்காவின் பல முன்னணி நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. முந்தைய சுங்கவரி நடவடிக்கைகள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் சிக்கலில் இருந்த நிலையில் கூட்டாட்சி நீதிமன்றத்தின் இந்த தடை ட்ரம்பின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதிபர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக இவ்வளவு பெரிய வரி உயர்வை அமல்படுத்த முடியாது என்றும் இது வர்த்தக சட்டங்களுக்கு புறம்பானது என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. முக்கியமான அரசியல் போராட்டங்கள் மற்றும் தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் தனது பொருளாதார திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் போனது ட்ரம்பிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு அமெரிக்காவின் எதிர்கால வர்த்தக கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் ட்ரம்பின் இந்த வரி உயர்வால் பெரும் கவலையில் இருந்த நிலையில் இந்த நீதிமன்ற தடை தற்காலிக நிம்மதியை தந்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர உறவுகள் முற்றிலுமாக முறிந்து நேரடி போர் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. விதித்த காலக்கெடுவை ஈரான் நிராகரித்துள்ள நிலையில் நாங்கள் ஒன்று முட்டாள் நாடு அல்ல என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ காட்டமாக பதிலளித்துள்ளார். ரோமில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரானுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்த நாடாவது அமெரிக்கர்களை அச்சுறுத்தினால் அவர்கள் குண்டு வைத்து தகர்க்கப்படுவார்கள். இதுவே எங்களின் தெளிவான சிவப்பு கோடு. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கப்பல்களை நோக்கி ஈரான் சுட்டபோது நாங்கள் திருப்பிச் சுட்டது முற்றிலும் நியாயமானது. தங்களை தாக்கும் போது அமைதியாக இருக்கும் நாடுகள் முட்டாள் நாடுகள். அமெரிக்கா அப்படிப்பட்ட நாடு அல்ல என அவர் கூறியுள்ளார். ஈரானிடமிருந்து இன்று ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை முன்மொழிவு வரும் என எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் ஈரானின் நிர்வாக அமைப்பு தற்போது சிதைந்துள்ளதால் பதில் வருவதில் தாமதம் ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் மற்றும் கால வரையறைகளை ஈரான் பகிரங்கமாக நிராகரித்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறுகையில், நாங்கள் யாருடைய காலக்கெடுவுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. எங்கள் வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இன்னும் விவாத நிலையிலேயே இருப்பதாகவும் யாருடைய மிரட்டலுக்கும் பணிய போவதில்லை என்றும் ஈரான் உறுதிபட கூறியுள்ளது. ஈரானின் தற்போதைய ராணுவ மற்றும் அரசியல் கட்டமைப்பு சிதைந்து செயலிழந்து காணப்படுவதாக ரூபியோ விமர்சித்து உள்ளார். இதுவே அவர்களிடமிருந்து முறையான பதில்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என அமெரிக்கா கருதுகின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரான் தரப்பிலிருந்து ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 3 ஆளில்லா விமானங்கள் அமீரக வானிலைக்குள் ஊடுருவ முயன்றன. அமீரகத்தின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த 5 இலக்குகளையும் துல்லியமாக கண்டறிந்து நடுவானிலையை சுட்டு வீழ்த்தின. இந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட சிதறல்கள் விழுந்ததில்
3 பேர் மிதமான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை தீவிரப்படுத்தியுள்ளதற்கு பதிலடியாக ஈரானின் நிழல்படைகள் அமீரகத்தை இலக்கு வைப்பதாக கருதப்படுகின்றது. ஏற்கனவே ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அமீரகத்தின் மீதும் தனது பார்வையை திருப்பியுள்ளது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தற்போது உயிரிழப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரப்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை இரவு அமெரிக்க படைகள் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈரானிய கப்பல் ஒன்று பலத்த சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் ஈரானிய மாலுமி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 10 மாலுமிகள் காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு கடலில் விழுந்து 4 மாலுமிகளை இன்னும் காணவில்லை. தேடுதல் வேட்டை தீவிரம். ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் நோக்கில் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது. ஈரானுக்கு செல்ல முயன்ற மொத்தம் 57 வர்த்தக கப்பல்களை அமெரிக்க படைகள் வலுக்கட்டாயமாக திசை திருப்பியுள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்க இந்த முற்றுகை முழுமையாக அமல்படுத்தப்படும் என சென்கோம் தளபதி அட்மிரல் பிராட்லி கூப்பர் எச்சரித்துள்ளார். வாஷிங்டனில் லிங்கன் நினைவுச்சின்ன பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். போர் நிறுத்தம் இல்லை என்றால் ஈரானிலிருந்து ஒரு பெரிய பிரகாசம் வெளிப்படுவதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். இது அணு ஆயுத தாக்குதலை அவர் மறைமுகமாக குறிப்பிடுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஈரானியர்கள் எங்களை செண்டி பார்த்தார்கள், நாங்கள் அவர்களை தூக்கி எறிந்து விட்டோம், அவர்கள் இப்போது மிகுந்த வேதனையை அனுபவிப்பார்கள் என ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களை ஈரானுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு அன்பான தட்டுதல் என்று ட்ரம்ப் வர்ணித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் களத்தில் அமெரிக்காவும் ஈரானும் ஜார் பெரியவர் என்ற மோதலில் இறங்கியுள்ளன. ஓமான் வளைகுடாவில் ஈரான் ஒரு கப்பலை கைப்பற்றிய நிலையில் ஈரானுக்குள் நுழைய முயன்ற 2 கப்பல்களை அமெரிக்கா அதிரடியாக செயலிழக்க செய்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஈரான் புதிய விதிகளை அறிவித்துள்ளது. ஒஷன்கோ என்ற கப்பல் ஈரானின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி IRGC கடற்படை அக்கப்பலை நடுக்கடலில் வைத்து சிறைப்பிடித்தது. இனி ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலும் ஈரானிடம் முன் அனுமதி பெற வேண்டும். எங்கு செல்கிறது, என்ன பொருட்களை கொண்டு செல்கிறது என்ற விவரங்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி சுங்க கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா நீரணி ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கி ஜலசந்தியின் இறையாண்மையை நிலைநாட்ட ஈரான் துணிச்சலாக இறங்கியுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தனது வேட்டையை தொடங்கியுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழைய முயன்ற ஈரானிய கொடி ஏந்திய 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக செயலிழக்க செய்துள்ளது. ஈரானுக்குள் செல்லும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் கப்பல்களை தடுப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என அட்மிரல் பிராட்லி கூப்பர் எச்சரித்துள்ளார். கேஷ்ம் தீவில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலடியாகவே அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் பல அமெரிக்க வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஈரான் தரப்பு கூறுகிறது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் ராணுவ மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரானின் ஆயுத பலத்தை வேரோடு அறுக்கும் நோக்கில் அமெரிக்க பொருளாதாரத்துறை தனது மிகப்பெரிய தடையை அறிவித்துள்ளது. ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களுக்கு துணை நின்ற சர்வதேச நெட்வொர்க்கை அமெரிக்கா தற்போது குறிவைத்துள்ளது. ஈரானின் ராணுவத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் மூலப்பொருட்களை விநியோகம் செய்வதாக கூறப்படும் 10 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் வெறும் ஈரானில் மட்டும் செயல்படவில்லை, மத்திய கிழக்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பா என பல கண்டங்களில் பரவியுள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் வர்த்தக அமைப்பாகும். ஈரானின் ஏவுகணைகளுக்கு தேவையான முக்கிய பாகங்கள் மற்றும் ட்ரோன் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்களை ஈரானுக்கு கடத்தியதாக அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அதிபர் டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கையை நியாயப்படுத்தி அறிக்கை வெளியிட்டார்.
வெளியிட்டுள்ளார். அதிபர் டிரம்பின் தீர்க்கமான தலைமையின் கீழ் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை ஈரான் பெறுவதை தடுக்க நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். அமெரிக்க வீரர்களை குறிவைக்கும் எந்தவொரு வெளிநாட்டு நிறுவனமும் அமெரிக்க பொருளாதார தடைகளிலிருந்து தப்ப முடியாது என அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்க ஈரான் பயன்படுத்திய அதே வகை ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தயாரிக்கும் நிறுவனங்களை தான் அமெரிக்கா இப்போது முடக்கியுள்ளது. இது ஈரானின் ராணுவ உற்பத்தியை நேரடியாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரசியலில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கிங் மேக்கர் வேலையை தொடங்கியுள்ளார். இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஐரோப்பாவில் நீடித்து வரும் மிக நீண்ட போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 3 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் வெற்றிகரமாக அறிவித்துள்ளார். நாஜி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவுகூரும் மே 9 வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 நாட்களுக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே எவ்வித போர் நடவடிக்கைகளும் இருக்காது. அதிபர் ட்ரம்ப் நேரடியாக விளாடிமிர் புடின் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் நடத்திய தீவிர பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. வெறும் போர் நிறுத்தம் மட்டுமல்லாது இரு நாடுகளும் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நடவடிக்கையை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. உக்ரைனிடமிருந்து 1000 ரஷ்ய கைதிகளும் ரஷ்யாவிடமிருந்து 1000 உக்ரைனிய கைதிகளும் என மொத்தம் 2000 பேர் விடுதலை செய்யப்பட்டு தாயகம் திரும்புவார்கள். எங்கள் மக்களை தாயகம் அழைத்து வர ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு ரம்மிற்கு நன்றி என உக்ரைன் அதிபர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த 3 நாள் போர் நிறுத்தம் என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் விரைவில் ஒரு தீர்வு எட்டப்படும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என உக்ரைன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.